பார்வை பெற்ற பர்திமேயு. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். மார்க் 10:50-51-52. கடவுள் சுகம் தருபவர். கடவுளிடம் மனிதன் கொள்ளும் நம்பிக்கைதான் அவனுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். பர்திமேயு பார்வையற்றவர். அவர் பிச்சை எடுத்த இடம் மனிதர்களிடமிருந்து வழிப்பறி கொள்ளையடிக்கும் மக்கள் சமூகம் நிறைந்த இடமாகும். எரிகோவில் மனித நேயத்திற்கு இடமில்லை. பிறரின் நலம் பற்றியும் கவலை இல்லை. இச்சூழலில்தான் பர்திமேயு பிச்சை எடுக்கின்றார். பர்திமேயு பார்வையற்றவராக இருந்தாலும் கடவுளில் மிகுந்த நம்பிக்கையுடையவராக இருக்கிறார். தான் இயேசுவை உரத்த சத்தத்துடன் கூப்பிடுகிறார். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மக்கள் சமூகம் அவர் கடவுளை கூப்பிடாதபடி அதட்டுகின்றது, தடை செய்கின்றது. ஆனாலும் அவர் மறுபடியும் உரத்த சத்தமாய் கிறிஸ்துவை கூப்பிடுகிறார். அவரை சுற்றியுள்ள சமூகம் அவர் பார்வை பெற தடை செய்கிறது. ஆனால் பர்திமேயுவோ முயற்சி செய்து இயேசுவை கூப்பிடுகிறார். இயேசு பார்வை கொடுத்தால் தான் பிச்சை எடுக்கப் போவதில்லை, சுயமாக உழைத்து வாழ்ந்து விடலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். தான் சுயமாக வாழ தடையாக இருப்பது பார்வை. அதனை இயேசுவிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிறார். அவர் கேட்டது நியாயமானபடியால் இயேசுவும் அவருக்கு பார்வை கொடுக்கிறார். நாம் சுயமாக உழைத்து வாழ விரும்புகின்றார். கிறிஸ்து பிச்சை கொடுக்க சொன்னார், அதேவேளை பிச்சை எடுக்க சொல்லவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.